அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து பெருமாள். வைடெக் கம்ப்யூட்டர். நம்ம காந்தி நகர் காட்பாடியில் இருக்குது நம்மளோட ஆஃபீஸு. ஆல்ரெடி நாங்கள் இப்போ பிரிண்டர் பற்றியும் சிஸ்டம் பற்றியும் ஒரு செஷன் எடுத்தோம் லாஸ்ட் வீக்கு. இப்போ அது கண்டினியூட்டியாக நம்ம கேமரா பற்றி எடுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு கேமரா ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மூன்றாவது கண்ணுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா கேமரா, சிசிடிவி கேமரா. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது சிசிடிவி கேமரா பற்றி. சில விஷயங்களுக்கு வந்து நான் சில விஷயங்கள் அப்டேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். முதல்ல சிசிடிவி கேமரா பற்றி ஒரு சின்ன ஜெஸ்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் சிசிடிவி கேமரா முன்னெல்லாம் கமர்ஷியல் பிளேஸில் வச்சுருந்தாங்க. எக்ஸாம்பிள் மாலில், கல்யாண மண்டபத்தில், ஆஃபீஸில் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு அதோட தேவை அதிகமாகி வீட்லேயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்ட்ரீட்லேயும் தெருவுலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் வந்து சிசிடிவி கேமரா வந்து உருவெடுத்து மாறி போயிடுச்சு. அதனால் அதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ சிசிடிவி கேமரா வந்து போட்டு ஆரம்பத்தில் எல்லோரும் போட்டுருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. நமக்கு எமர்ஜென்சின்னு நம்ம போய் நம்ம சிசிடிவி கேமரா தொட சொல்ல ப்ளேபேக்கே இருக்காது, டேட்டு மாறி இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி சில தவறுகள் நடந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தேவையான டேட்டா எடுக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த டைமில். அதனால் பக்கத்து கடையிலோ இல்லை அதர் கடையிலோ போய் தேடுவாங்க. அதனால் சிம்பிளாக சிசிடிவி கேமரா பற்றி நம்ம என்ன பண்ணணும்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய லாரியில் பஸ்ஸில் போட்டிருப்பாங்க தினம் என்னை கவனின்னு சொல்லி ஒரு பேட்டரியில். அது போல் சிசிடிவி கேமரா மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிட்டு இருக்கணும். அது ஒன்ஸ் என்னன்னா அந்த சிசிடிவி போட்ட பர்சன் ஃபோன் பண்ணி லென்ஸை சுத்தம் பண்ணணும். செகண்ட் ஒன்று சிமாஸ் பேட்டரின்னு ஒன்று உள்ளே இருக்கும் அந்த டிவிஆருக்குள்ளே. அந்த டிவிஆருக்குள்ளே அந்த பேட்டரியை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணும். 3 months ஆர் மேக்ஸிமம் 6 months தான் அந்த பேட்டரி ஒர்க் ஆகும். அந்த பேட்டரி ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுனால அந்த இயர் டெய்லியும் பேக்கப் என்ன ஆகும்னா 2010, இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2026 பிப்ரவரி மந்த் போகுதுன்னா அந்த சிமாஸ் பேட்டரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா 2010, 12 அப்படி போயிடும். அதாவது அந்த போர்டு மேனுஃபேக்சர் டேட்டுக்கு போயிடும். அப்போ உங்களுக்கு ப்ராப்பர் டேட்டா எடுக்க முடியாது. அதனால் அந்த சிமாஸ் பேட்டரின்றத வந்து ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது வந்து லென்ஸு அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ணணும். அந்த ப்ராப்ளமும் வரும், கிளாரிட்டி இருக்காது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஎன்சி டிசின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் கேபிள், கனெக்டிங் கேபிள் எல்லாமே நல்லா இருக்கும். ஜஸ்ட் சின்ன கனெக்டிங் கேபிள் அது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். அதையும் நம்ம அடிக்கடி செக் பண்ணோம். இது மாதிரி 3 or 4 months ஒன்ஸு நம்மளோட கேமராவை, சிசிடிவி கேமரா வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா சிசிடிவி கேமரா இன்னைக்கு காலகட்டத்தில் அதனால் வந்து அதை ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஒன்று ப்ராப்பராக வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்களை வச்சு மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட சில விஷயங்கள் கேட்டு நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? வேறு சிசிடிவி கேமரா இப்போ நிறைய வந்துச்சு. ஒன்று டிவிஆர்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்விஆர்னு வந்துச்சு, நெட்வொர்க் வீடியோ கண்ட்ரோல்ன்ற மாதிரி வந்துச்சு. நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அது ஐபி பேஸ் பண்ணி போயிட்டுருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. அதனால் வந்து சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா சிறு குறு வணிகருக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 கேமரா அவங்க யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 லொக்கேஷன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாய்ஸ் ரெக்கார்டை வந்து அவரோட அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல வாய்ஸோடு இருக்கணும் சிசிடிவி கேமராவில். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இப்போ நீங்கள் சிறு தொழில் பண்ணுறோன்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு வந்து 4 போர்ட்டும் 8 போர்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களோட கேமரா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேமராவில் முடிஞ்சிடும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு 4 போர்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 5 கேமரா 6 கேமரா யூஸ் பண்ணுறவங்கள 8 சேனல் டிவிஆரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மால், அப்புறம் கல்யாண மண்டபம், தேட்டரு, இது மாதிரி இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக 24 இல்லைன்னா 36 டிவிஆர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது அதிகப்படியான இடம் கேமரா யூஸ் அதோட போட்டு ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒரு கேமரா வந்து கண்டிப்பா சார். அதே மாதிரி அந்த கேமரா லென்ஸ் கிடைக்கணும்னு நீங்க எஸ் சார், அது வந்து நீங்களே இல்ல சார். அது எக்ஸாம்பிள் சின்ன விஷயம் தான். எல்லோ கிளாத்னு இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த கிளாத்து. அந்த கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த கிளாத்தில் வந்து டேரெக்டாக அந்த கிளாத்தை லிக்விடு பேஸ்ட் பண்ணி டேரெக்டாக லென்ஸில் போடக்கூடாது. அந்த கிளாத்தில் வந்து லிக்விடு போட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் நீங்கள் லென்ஸில் போடணும். நீங்கள் டேரெக்டாக லென்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த கிளாத்தில் போட்டு தொடச்சிங்கன்னா லென்ஸு டேமேஜ் ஆகும்.
அதனால நீங்கள் கிளாத்தில் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் லென்ஸில் போட்டு துடைக்கணும் ஒன்று. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது ஷேக் ஆகும், ஏன்னா ஹைட்டில் இருக்கும், அதனால ஷேக் ஆகும். அதனால ப்ராப்பரான ஹேண்டில், ப்ராப்பராக ஸ்டாண்ட் போட்டு ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா பிடிச்சி அப்படியே இழுத்துருவாங்க ஒரு சிலர், அது புஷ் பண்ணி தான் துடைப்பாங்க. அதனால ப்ராப்பர் ஸ்டாண்டு போட்டு ப்ராப்பராக பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அதே மாதிரி உயரமான இடத்துல தான் இந்த லென்ஸ், அதாவது இந்த கேமரான்றது பொருத்துவாங்க. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டஸ்ட் சேரும். அதே மாதிரி பொது இடங்கள்ல விற்கிறதும் ரொம்ப டஸ்ட் ஆகும். இதை எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம்? எத்தனை நாள் இதுக்கு டியூரேஷன், இல்லை நீங்களே பண்ணுவீங்களா? சார் இது ஒரு நல்ல கேள்வி சார். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை நீங்கள் சொன்ன மாதிரி ஹோட்டலில் வந்து கிச்சன் ரூமில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி இருக்கும், அங்கே ஆயில் படிஞ்சு கேமரா லென்ஸு எல்லாம் இஷ்யூ ஆகிட்டு இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு சின்ன கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க சார். ஜஸ்ட் லென்ஸு மட்டும் தான் வெளியே தெரியும், கேமரா ஃபுல்லாக ஃபோக்கஸில் இருக்கும் சார். இப்போ அதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேமரா இருக்குதே தெரியாது, சின்ன லென்ஸ் மட்டும் வெளியே தெரியும், அது ஃபுல்லாக ப்ரொடக்டாக இருக்கும் சார் அந்த கார்டு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இடத்துல அது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது சார். அதே மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நான் வாய்ஸ்னு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சார். இப்போ கேமராவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸை வந்து நீங்கள் கேமராவில் பேஸ் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது நாய்ஸ் வரும் சார். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாகவே அதுக்குன்னு ஒரு மைக் இருக்குது, அதை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா தான் ப்ராப்பராக இருக்கும் சார். ஏன்னா கேமரா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும், இங்கே பேசுறது 10 மீட்டர்ஸில் கேட்குமான்றது சந்தேகம் தான். அதனால சம் டிஸ்டன்ஸில் மைக்கை நம்ம செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால மைக்கு தனியாக போடுறது தான் பெஸ்ட்டு சார். அதே மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா, அதாவது இருட்டில் எடுக்கக்கூடிய கேமராக்களும் இப்போ வந்து நவீன எஸ் சார் இதில் வந்திருக்கு. எஸ் சார். வெளிச்சத்தில் எடுக்கக்கூடிய கேமரா ஆல்ரெடி வந்தது, அதை பற்றி கொஞ்சம். எஸ் சார். இப்போ வந்து நீங்கள் சார் சொன்ன மாதிரி சிம்பிளாக அந்த வார்த்தை, அதை நைட் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட ஈஸியாக கலர் கேமரான்னு சொல்லுவாங்க அது பேர். எப்படின்னா மார்னிங் எப்படி என்ன வெளிச்சத்தில் இருந்து ஒருத்தரோட வியூ எப்படி இருக்கும் ஃபோட்டோ, அதே மாதிரி தான் நைட் இருக்கும். அது ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், அது வந்து ஒரு எல்இடி பல்பு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த லைவில் நம்ம நார்மல் பொசிஷனில் எடுக்கும், அது பேர் கலர் கேமரான்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வீட்டில் இப்போ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா மார்னிங் என்ன எப்படி இருக்கும் ஃபேஸ் வேல்யூ, அதே மாதிரி நைட்லேயும் அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கும். அதனால் நிறைய பேர் கலர் கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் சிம்பிளாகவும் இருக்குது. இப்போ வர கலர் கேமரா ரொம்ப எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக ஆக்கிட்டாங்க சார். ஜஸ்ட் ஃபார் ப்ளஸ் ஆர் மைனஸ் கேபிள், அவ்வளோதான். அது மாதிரி ஒர்க்காக ஆக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு டெக்னீஷியனை கூட்டின்னு வந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டெக்னீஷியனை பண்ண சொல்ல கொஞ்சம் பார்த்தாவே போதும் சார், நம்மளே அதை அழகாக மெயின்டைன் பண்ணலாம் சார். அதே மாதிரி இந்த கேமராக்கள் வந்து இந்த டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸு அந்த மெகா பிக்சல் சொன்னாங்க. எஸ் சார். அதோட அப்டேட் இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் சார். இப்போ ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ்லேருந்து 30 மீட்டர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணும் சார். ஓகேங்களா? எனி கேமரா 2 MB கேமரா பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ஸ்லேருந்து 30 மீட்டர்ஸ் வரையும் சப்போர்ட் பண்ணும். அடிக்கணக்கில் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா 90 அடி சப்போர்ட் பண்ணும் சார். அதுக்கு வெரி ஃபோக்கல்னு சொல்லிட்டு ஒரு கேமரா இருக்குது. வெரி ஃபோக்கல் கேமராஸ்னால் நீங்கள் வியூ மினிமம் 90 மீட்டர் 90 மீட்டர் வரையும் சப்போர்ட் ஆகும். நீங்கள் பார்க்க அந்த கேமராவோட அது பேர் வியூ ஃபோக்கல்ஸ் கேட்கு, அது பார்க்க பெருசாக போகும். அந்த கேமராவும் இருக்குது இப்போ மார்க்கெட்டில். மேக்ஸிமம் அந்த கேமரா எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சர் கம்பெனியில் கேட், ஏன்னா செக்யூரிட்டி இங்கே இருப்பார், கேட் அங்கே இருக்கும், அங்கே தான் அந்த கேமராலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட மேக்ஸிமம் நம்மளோட சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க சார். ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து பக்கத்துலேயே அவங்களே ஒரு பிரான்ச் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த கேமராவை ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா சார்? சாத்தியமா? அதாவது ஒரு எதிரில் வீடு இருக்கு, அவங்க வீட்டுக்கும் கேமரா அதே டிவிஆரில் கடைக்கு யூஸ் பண்ண வாய்ப்பு இப்போ வித்தவுட் வயர் வைஃபைன்னு சொல்லக்கூடிய விஷயம். எஸ் சார். இப்போ வைஃபையும் வந்துருச்சு சார். மேக்ஸிமம் இப்போ வைஃபைல வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய கம்பெனிக்கு இப்போ வைஃபை தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா கிளாஸ் டோர் போட்டுருந்தாங்க, சீலிங் பால் சீலிங்கும் பண்ணிடுறாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ மேக்ஸிமம் வைஃபை கேமரா தான் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வைஃபை கேமரா மினிமம் 4 MBலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த வைஃபை கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிள் எதுவுமே தேவை, ஜஸ்ட்டு NVR வைஃபை கேமரா அதை வச்சு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அதுலேயும் பண்ணுறோம். என்னென்னா காஸ்டிங் கொஞ்சம் அதிகமாக வரும் தவிர மற்றபடி யூசேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். அதுவும் ரொம்ப சிம்பிள் யூசேஜ் தான். ஓகேங்களா? ஃபைனலாக ஒரு கேள்வி, அதாவது இந்த சிசிடிவி எல்லாம் பொறுத்துட்ட பிறகு ஏதோ ஒரு விஷயம் நம்ம எடுக்கணும், அந்த வீடியோ ரெக்கார்ட்னா நிறைய பேருக்கு இது எப்படி தெரியல, நீங்கள் உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அது அவங்க தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் நீங்கள் சொல்லணும்னா அதை விளக்கணும் சார். இது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி சார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா போட்டுருவாங்க, எல்லாம் பண்ணிவிடுவாங்க. அவங்க மேனேஜர்கிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க. மேனேஜர் வந்து ஒரு 5 years கழிச்சோ இல்லை 10 years கழிச்சோ, மேனேஜர் வந்து 5 years கழிச்சோ இல்லை 10 years கழிச்சோ அவர் ரிலீவ் ஆகிட்டாருன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியாது.
அப்போ ஓனர் வந்து அந்த சிசிடிவி கேமரா பர்சனுக்கு ஃபோன் அடித்து கேட்பார், சார் இந்த மாதிரி பாஸ்வேர்டு தெரிலன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு 40 பேர்கிட்ட போடுறாரு யூசர் நேம் பாஸ்வேர்டு. அப்போ அவருக்கும் தெரியாது. இதனால பெரிய ட்ராபேக் ஆகுது. அதனால என்னோட அம்பிளி ரெக்வஸ்ட் என்னன்னா, ஓனர் தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணும் சார். மேனேஜர் இருக்காரு, அவங்க சார் இருப்பாங்க, அவங்களால நீங்களே பார்த்து யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கம்பல்சரி டிவிஆரில் கண்டிப்பாக நீங்களே தெரிஞ்சுக்கணும். உங்கள் மேனேஜருக்கோ இல்லை உங்கள் அடுத்த செகண்ட் பர்சனுக்கோ தெரிய வாய்ப்பே இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாஸ்வேர்டு அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் மாற்றிக்கணும். சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு பாஸ்வேர்டு. ஏன்னா பாஸ்வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிவிஆர் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நாங்களே வந்து இந்த லைவ் ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த லைவை நாங்கள் போட்டு பார்ப்போம். ஏன்னா எல்லாமே எங்களுக்கு தெரியும் இல்லை, தேவையில்லாத உங்கள் விஷயம் எங்களுக்கும் தெரியிற மாதிரி இருக்கும். அவங்க போன உடனே நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டில் போயிட்டு உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப செக்யூரிட்டி பர்பஸாக இருக்கும். அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்களாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சார். இன்னொன்று சார், இப்போ அந்த சிசிடிவி எல்லாம் பண்ணிடுறீங்க, அது வந்து மொபைலில் பார்க்கலான்ற விஷயத்தையும் நீங்கள் இது பண்ணிடுறீங்க. எஸ் சார். அது வந்து நிறைய பேருக்கு அது ஒரு எப்படி பார்க்கணுன்ற விவரத்தை சார் 2 விஷயம் சார். அதான் சார் எல்லாமே இப்போ மொபைலில் ஆரம்பத்தில் வர சொல்ல மொபைலில் நம்ம மேனுவல் டச்சில் தான் யூஸ் பண்ணோம். எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 3rd இயர் குழந்தையே வந்து மொபைல் எடுத்து யூடியூப்பில் சேனல் பார்க்குறது எல்லாமே ரொம்ப யூஸ்லி ஃப்ரெண்ட்லி தான் சார். அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அந்த டிவிஆரோட சீரியல் நம்பரை புஷ் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு இது 2த்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்களே லைவ் பார்த்துக்கலாம் சார். நீங்கள் ஒரு டெக்னீஷியனை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை சார். ஜஸ்ட் சீரியல் நம்பர், ஜஸ்ட் பாஸ்வேர்டு, இது 2மே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைலை நீங்களே பார்த்துக்கலாம் சார். அதே மாதிரி இப்போ வந்து கியூஆர் கோட் வந்துச்சு எல்லாமே. ஜஸ்ட் டிவிஆரில் நீங்கள் கியூஆர் கோட் பண்ணால் அதுவே ஆப்புக்கு எத்தனை நீங்கிடும். ஆப் டவுன்லோடு, நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர், பாஸ்வேர்டு, ஜஸ்ட் ஆல் நீங்கள் அழகாக நீங்கள் வியூ பார்த்துக்கலாம் சார். ரொம்ப சிம்பிளாக ஆக்கிட்டாங்க சார். இப்போ கம்பெனிக்காரங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, டெக்னீஷியனே இல்லாத டைரெக்டாக கஸ்டமர் என்ன பெனிஃபிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு சார் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில். ஏன்னா டெக்னீஷியன் ரொம்ப ஷார்ட்டேஜ்னால எல்லாமே அவங்களுக்கே கற்றுக்கிற மாதிரி. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்றே தான் சார் ரொம்ப முக்கியம். வாங்கி நம்ம அதாவது அவங்களே எஸ் சார், ரொம்ப சிம்பிளி ஆக்கிட்டாங்க சார். என்னன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த மெயின்டெனன்ஸ் இதுதான் சார் முக்கியம். கேமரான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இந்த ஒரு 4 போர்ட்ன்றது பேசிக் இல்ல சார்? எஸ் சார், 4 போர்ட்ன்றது பேசிக். ஒரு வீட்டுக்கு இல்ல ஒரு ரூம் போறதுனாலும் ஒரு 4 போர்ட். எஸ் சார். இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு வந்துட்டாங்க சார். சிங்கிள் கேமரா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த சிங்கிள் கேமரா எப்படி யூசேஜ் பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் வீட்டில் வந்து சிங்கிள் கேமராவை வச்சு 360 டிகிரி 360 டிகிரிஸை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு 10 days ரெக்கார்டை வந்து ஒரு கேமரா வச்சே பண்ணிக்கிறாங்க. அது மாதிரியும் சிம்பிளாகவும் வந்துச்சு. அது யூஸ்லி ஃப்ரெண்ட்லி தான். அந்த கேமரா ஒரே ஒரு கேமரா மட்டும் போட்டுட்டு அதையும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வாய்ஸ் ரெக்கார்டும் இருக்கும், வீடியோ ரெக்கார்டும் இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கு, ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஒரு சில கம்பெனி இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்கு. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தவா, சிபி ப்ளஸ், கியூஷன், ஓகேங்களா, இந்த மாதிரி பிராண்டெல்லாம் நல்ல பிராண்டாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம சிபி ப்ளஸ்ன்னு பியூரா இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் சார். ஓகேங்களா, நம்ம அதானியோட குரூப் தான் அந்த மேனுஃபேக்சர்ஸ். அதனால பியூர் இந்தியன் மேக்கு, அதனால நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி 5 years கழிச்சு டிவிஆரோட சர்வரை மாற்றுவாங்க. அப்போ உங்கள் லைவ் ரெக்கார்டு வந்து அப்பப்போ டிவிஆர் மாற்றுற மாதிரி சொல்லுவாங்க உங்கள் டெக்னீஷியன். அது உண்மைதான் சார். 5 years 6 years வந்து அது சர்வர் வைப்பாங்க. 6 years கழிச்சு உங்க டிவிஆர் மாத்துற மாதிரி தேவைப்பட்டால் மாத்தினா அது உண்மைதான் சார். டிவிஆர் ஃபுல்லாவே மாத்தணும். எஸ் சார். ஏன்னா அது அந்த சாஃப்ட்வேருக்கு இது சப்போர்ட் ஆகாது. அதனால நம்ம டிவிஆர் மாத்துற மாதிரி வரும் சார். சிசிடிவில வந்து ஃபேர்ம்வேர் அப்டேட்னு ஒன்று போயிட்டு இருக்கு சார். அது நீங்க லேன் இருந்தால் போதும், அதுவே ஃபேர்ம்வேர் அப்டேட் பண்ணிட்டே போகும் சார் ஆட்டோமேட்டிக்கா. அது வந்து ஃபேர்ம்வேர் அப்டேட், ஒரு விஷயத்துலையும் ஃபேர்ம்வேர் அப்டேட் இருக்குது சார். ஃபேர்ம்வேர் அப்டேட் மீன்ஸ் நான் மதர் போர்டோட லாங்குவேஜ், இப்போ நான் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறேன் உங்களுக்கு புரியுது, மதர் போர்டுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதுதான் அந்த ஃபேர்ம்வேர் அப்டேட்டுன்னு வாங்க சார். அந்த ஃபேர்ம்வேர் அப்டேட்டை வந்து நம்ம வந்து ஆன்லைன் மூலிமா அந்த கம்பெனி ப்ரொவிஷன் கொடுக்கும் சார். அதுதான் ஃபேர்ம்வேர் அப்டேட்டுன்னு சொல்லுவோம் சார். சார் திருப்பியும் சொல்கிறேன், என்னோட நேம் வந்து பெருமாள், வைடெக் கம்ப்யூட்டர். ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் அண்ட் பிரிண்டர் செஷனை பார்த்தோம். இப்போ கேமரா செஷனை பார்ப்போம். அடுத்தது நம்ம எங்களால் முடிஞ்ச என்னென்ன செஷன் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ருக்கோம். என்னோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா காட்பாடி காந்தி நகர் இருக்குது. எக்ஸாம்பிள் பிவிஆர் சினிமா தேட்டருக்கு பக்கத்தில் தான் சார். என்னோட மொபைல் நம்பர் 9892911164. இன்னொரு நம்பர் 9092619444. இது என்னோட 2 நம்பர் கான்டாக்ட் நம்பர். நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா கூட ஜஸ்ட் வைடெக் கம்ப்யூட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா வெப்சைட்லேயே என்னோட டீட்டெயில்ஸ்லாம் வரும் சார். எனி டவுட் 7/24 hours நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம். எனி டவுட் எனி கிளியரன்ஸ் என்னை கூப்பிடுங்க, என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி தரேன் சார். நன்றி, வணக்கம் சார்.